முட்டை பிரியாணி செய்ய என்னென்ன தேவைன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, பிரியாணி பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு போடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டை பிரியாணி தான் பண்ண போகிறோம். சரியா? ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டு வெடிக்கவும் எங்கள் அக்கா பையன் கருவேப்பிலை போடுறேன்னு சொன்னேன், அதனால் அவன் போடுவான். நல்லா கடுகு வெடிக்கட்டுண்டா பொருடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி சித்தி அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரையில் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதுக்கு ஈஸியான பொருளாக தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கிடைக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருந்தால். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி போடணும். இப்போ நல்லா அரிசி கழுவி வச்சு போட்டு நல்லா போட்டு கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி முட்டையை போட்டு, நான் முட்டை உரிக்கையில் கொஞ்சம் பிஞ்சு வந்துடுச்சு, நீங்கள் நல்லா உரிச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மிளகு பொடி, மிளகாய் பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாணியில் இந்த முட்டையை எடுத்து போடணும். நீங்கள் நினைக்கலாம் முட்டை வெடிச்சிரும், அப்படிலாம் ஆகாது, நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவிட்டு குக்கரை மூடி வச்சிடணும். முட்டை பிரியாணி தயார்.